Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஆனா சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் 5 வரமிளகாய் எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் 2 கட்டு கொத்தமல்லி நல்லா அலசி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. கடாயில் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம். பருப்பு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொத்தமல்லி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி விடணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். கொத்தமல்லி வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கொத்தமல்லி வதங்கிடுச்சுன்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி. இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்னதாக ஒரு புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 சின்ன பீஸ் தேங்காய் நான் எடுத்துருக்கேன். இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை இதில் கொட்டிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். நம்மளோட கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுங்க. இது இட்லி, தோசை, அப்புறம் இதிலே கூட நம்ம சோறுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை ரசம் சோறு கூட நம்ம இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.